கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து இசக்கி சுப்பையா எம்எல்ஏ தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை திமுக அரசு திட்டமிட்டு சீர்குலைப்பதாக கூறி நெல்லை புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் சேரன் மகாதேவியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக அமைப்பு செயலாளரும் நெல்லை புறநகர் மாவட்ட கழக செயலாளருமான இசக்கி சுப்பையா எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தின் போது திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அப்போது பேசிய இசக்கி சுப்பையா, கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் வேலை உறுதி திட்டத்தில் முறையாக பணி வழங்காமல் திமுக இழுத்தபடியாக குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சி காலத்தில் கிராமப்புற ஏழை மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்த திட்டம் செம்மையாக செயல்படுத்தப்பட்டது என்றும் குறிப்பிட்டார். இந்த திமுக ஆட்சி 2021 ஆட்சியை பொறுப்பை எடுக்க வந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்க? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராரு. தந்தாராமா? தந்தாரா? தரல. எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினாருன்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் புரியாது. இந்த வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதையும் 125 நாள் ஆக்கணும்னு சொன்னது மத்திய அரசு கம்பல் பண்ணது யாருன்னு கேட்டால் நம்முடைய புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் பண்ணார். அதையும் பண்ணல. 100 நாள் வேலை கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஆனால் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு இயக்கம் யாருன்னு கேட்டால் அதிமுக. இப்போ நம்ம ஆட்சி வந்ததுன்னா கண்டிப்பாக 180 நாள் வேலை கண்டிப்பாக கொடுக்கப்படும். அதில் மாற்று கருத்தும் கிடையாது. நான் என் வேலையை செய்து கொண்டே இருப்பேன். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் ஒன்று செய்யணும். நான் 2021 நான் சொன்னேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்கவே இல்லை. நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். நீங்கள் எனக்கு போட்டீங்க. அந்த நன்றிக்காக நான் என்னைக்கும் உங்கள் கூட இருப்பேன். உங்களுடைய சகோதரனாகவும் மகனாகவும் நான் இருப்பேன்.